நியூஸ் சேனல் கூட இந்த விஷயத்தை வந்து அதிகமாக கவர் பண்ணல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அமைஞ்சிருக்க பெட்ரோலியம் நர்சிங் காலேஜில் வந்து அன்சிஜி அப்படின்றவங்க படிச்சுட்டு இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டீனில் வந்து ஃபுட்டு சரியில்லை, அதை சாப்பிட்டுட்டு நிறைய பேருக்கு வாந்தி மயக்கம்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போராட்டத்தில் வந்து முன்ன நின்று அவங்க வந்து குரல் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மென்டல் ப்ரெஷர்லாம் கொடுத்துருக்காங்க. சுதந்திர தின அன்னைக்கு வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க. இவங்க தற்கொலைக்கு கல்லூரி நிர்வாகம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இளைஞர்களும் போராட்டம் பண்ணியிருந்தாங்க. ஊர் பொதுமக்களும் எல்லாம் வந்து போராட்டம் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து கேரளா சேர்ந்தவங்க. இவங்க வந்து நர்சிங் படிச்சுக்கிட்டு இந்த வந்து ஃபுட்டெல்லாம் சரியில்லை, லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் முன்னு நின்று எல்லாத்தையும் பண்ணதுனால இவங்களை வந்து மென்டல் ப்ரெஷர்லாம் அதிகமாக கொடுத்து இவங்க வந்து மரணத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு சரியான ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கணுங்க. ஏங்க தனியார் காலேஜ்லாம் ஏகப்பட்டதாக ஃபீஸ் வாங்குறீங்க, உங்களால் வந்து ஃபுட்டு கூட ஒழுங்காக கொடுக்க முடியாதா? அவங்க வந்து சாப்பிட்ற ஃபுட்டு தானே ஒழுங்காக கொடுக்க சொல்லி கேட்குறாங்க, அதுவே உங்களால் கொடுக்க முடியாதுங்களா? அப்புறம் எதுக்குங்க இந்த காலேஜ் நிர்வாகத்தெல்லாம் நடத்திட்டு இருக்கீங்க? அப்புறம் எதுக்கு லட்சக்கணக்கு ஃபீஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க? முதலமைச்சர் விஜய் அண்ணா கிட்ட இந்த வீடியோ போகிற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சே ஆகணுங்க.